நிவேதா? ஓகேங்க. ஓகேங்க. ஆடிபிளாக இருக்குல்லங்க? நேற்று அந்த செஷன் எப்பப்போ லீவு அப்படிங்கிறது நேற்று சொன்னோம், அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நேற்று எஸ்டர்டே சொன்னோம்ல. சரி, ஓகேங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். ஷேர் ஆகுதுல்ல ஸ்க்ரீன்? ஓகேங்க. சரி, நேற்று பார்த்த டாபிக்ஸ் எதுவும் உங்கள் டவுட் இருக்குங்களா? நேற்று நம்ம பார்த்தோம், சும்மா பேசிக்ஸ் தான் பார்த்தோம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நிலந்து நம்ம பைத்தான் டேரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நிலந்து மட்டும் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. என்ன எந்த டவுட்ஸ்னாலும் உடனே கேட்டுருங்க. எதை ஹெசிடேட் பண்ண தேவையில்ல. திருப்பி அந்த ஒரு கான்செப்ட் புரியலனாலும் எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்கணும், இந்த பைத்தான் நம்ம டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா அல்காரிதம், ப்ரோக்ராம் இதெல்லாமே நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பைத்தான்னா என்ன, அதோட கமெண்ட்ஸு. இன்றைக்கான அஜெண்டா பார்த்திங்கன்னா பைத்தான் என்ன, பைத்தான் லாங்குவேஜ் நம்ம எதுக்கு லேர்ன் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அண்டு பைத்தான் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஒரு சிம்பிள் கான்செப்ட் மட்டும் இன்றைக்கி நம்ம பேசிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னிலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக பைத்தான் மட்டும்தான், வேறு எக்ஸ்ட்ரா இது இந்த கான்செப்ட் வராது. பைத்தானுக்குள்ளே இருக்க டீப்பான கான்செப்ட் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிடலாம் இன்னிலேருந்து. ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு பைத்தான் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். உங்களுக்கு எதுவும் பைத்தான் பற்றி தெரியுமா? அது பைத்தான் என்ன லாங்குவேஜ், இது லேர்ன் பண்ணோம் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? ஓகேங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் தெரியலைன்னா நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிற ஒரு நார்மலாக பார்த்தா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். எப்படி நம்ம C++, ஜாவா இதெல்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி பைத்தான் அப்படிங்கிறது ஒரு நார்மல் நம்ம வந்து என்னென்னா கோடிங் லாங்குவேஜ் தான். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இத்தனை லாங்குவேஜ் இருக்கிறப்ப எதுக்கு நம்ம பைத்தான் படிக்கணும்? ஏன்னா ஜாவா இருக்குது, C++ இருக்குது, ரூபிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ பைத்தான் எதுக்கு படிக்கிறாங்க, பைத்தானோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இந்த இதில் நம்ம பார்ப்போம். ஸோ பைத்தான் அப்படி ஃபஸ்ட்டு பைத்தான் க்ரியேட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கைடோ வேன் ரோசம் அப்படிங்கிற இவர் தான் பைத்தானை க்ரியேட் பண்ணுறாரு இன் 1992. ஓகேங்களா? ஸோ பைத்தான் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைத்தான் அப்படிங்கிறது இட் இஸ் எ இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எந்த பைத்தான் கோடை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சிஸ்டமில் நீங்கள் போட்டு ரன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பைத்தான் வந்து ரன் ஆகும். இப்போ நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணாலும் அது ரன் ஆகும், லினக்ஸில் ரன் பண்ணாலும் ரன் ஆகும். அண்டு நீங்கள் எந்த ஒரு இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது எந்த சிஸ்டமில் நீங்கள் ரன் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அதனால தான் பைத்தான் அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த சி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு இதில் இப்போ விண்டோஸில் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த விண்டோஸில் மட்டும்தான் நம்ம அதை ரன் பண்ண முடியும். ஸோ பைத்தான் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் இதை பைத்தான் மெயினாக படிக்கிறதுக்கு இது யார் வேணாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஏன்னா இட் இஸ் சிம்பிள். நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் இதில் இருக்கும். எப்படி நம்ம இன்ட் இந்த மாதிரி ரொம்ப டீப்பான சின்டாக்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. சிம்பிள் வந்து இஃப் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் லேர்ன் பண்ணிடலாம் பைத்தானை. ஸோ இதான் பேசிக் ஒரு பைத்தான் அப்படிங்கிறது ஓவரால் ஒரு கான்செப்ட் இதுதாங்க. பைத்தான் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம பைத்தான் தான் யூஸ் பண்ணுவோம். டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ கரண்ட் டைமாக டிமாண்டில் இருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் இருக்குது, டேட்டா அனலைசிஸ் இருக்குது, அண்ட் ஏஐ இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங். இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தானில் தான் இப்போ கரண்ட்டாக வந்து பைத்தானை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த டொமைனை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மெஷின் லேர்னிங் இந்த ஏஐ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தானில் தான் கவர் ஆகும். அடுத்து பைத்தானோட கோடு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் மில்லியன்ஸ் ஆஃப் 1,30,000 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரிஸ் அதில் இருக்குது. லைப்ரரிஸ்னால் என்ன, அந்த மாடியூல்ஸ்னால் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து லேட்டராக நம்ம பார்ப்போம். அது எப்படி நம்ம மாடியூல்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, லைப்ரரி எப்படி நம்ம சிஸ்டமில் இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம்.
ஓகே. பைத்தான் பார்த்தீங்கன்னா, பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் அப்படிங்கிறது ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஸோ இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக இப்போ பாருங்கள். பைத்தான் அப்படி இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது பைத்தானில் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ரியல் டைமாக நீங்கள் கோடு எழுதுகிறப்ப உங்களுக்கு பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பைத்தான் கோடு ஃபுல்லுமே நீங்கள் எழுதுறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இங்கிலீஷ் வேர்ட்ஸு சின்டாக்ஸை கலந்து நீங்கள் எழுதுவீங்க. அது வந்து மெஷினுக்கு புரிகிற மாதிரி அது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டரோட மெயின் வேலையை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டிங். நீங்கள் கொடுக்குற லாங்குவேஜ் ஒரு சோர்ஸ் கூட நீங்கள் ரைட் பண்ணுற லாங்குவேஜை அது மெஷின் கூட கன்வெர்ட் பண்ணி தரதோட மெயின் வேலை தான் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர். ஸோ பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூலன்னு போகிறப்ப பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டர் ஆர் கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. இந்த கொஷின் இருக்கும். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக நம்ம பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் மட்டும்தான் வச்சு ரன் பண்ணுது. இன்டர்பிரட்டர் தான் பைத்தானில் இருக்குது அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ட்ரூத் கிடையாதுங்க. ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா போத் இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். தெரியுதுங்களா? இந்த ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? ஸோ இன்டர்பிரட்டர் என்ன கம்பைலர்னா என்னென்னு ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு கம்பைலர் அப்படிங்கிறது உங்களோட இப்போ நீங்கள் சீலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கம்பைலர் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ 10 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதுறீங்க அப்படின்னா அந்த 10 லைன்ஸையும் கம்ப்ளீட்டாக அது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கோடாக அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். இப்போ 10 லைன்ஸ் கோடு எழுதுறீங்களா அது நீங்கள் ரன் பண்ணுறப்போ அது EXE ஃபைல் எக்ஸிக்யூட்டபிள் கோடாக கன்வெர்ட் பண்ணி அந்த EXE ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். அதான் கம்பைலர் அப்படிங்கிறது. இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது அதே மாதிரி கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் அதை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட்டபிள் கோடாக மாற்றிக்கும். பட் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போ ஃபஸ்ட் லைன் இஃப் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒரு லைன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு நீங்கள் ஒரு லைன் எழுதுறீங்க. எழுதிட்டு அடுத்து பிக்கு ஒரு 5ங்கிற வேரியபிள் அசைன் பண்ணுறீங்க. இப்போ இது எப்படி இன்டர்பிரட்டரில் ரன் ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த லைனை செக் பண்ணோம். இந்த லைனை மெஷின் கூட கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம். அண்ட் செகண்ட் பி இப்படி ஒவ்வொரு லைனாக நம்மளுக்கு வந்து செக் பண்ணிகிட்டே போகும். பட் கம்பைலர் அப்படிங்கிறது இப்போ ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 5 இந்த கம்ப்ளீட் இந்த லாங்குவேஜ் இந்த கோடை ஃபுல்லாக அது பார்த்தீங்கன்னா ஒரு EXE ஃபைல் எக்ஸிக்யூட்டபிள் கோடாக ஒரு ஆப்ஜெக்ட் கோடாக அது கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலில் கடைசியில் பார்த்தீங்கன்னா மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம பார்த்துருக்கோம். கோட் இஸ் இன்டர்பிரட்டரில் பார்த்தீங்கன்னா கோட் இஸ் ப்ரைவேட். ஏன் ப்ரைவேட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே நீங்கள் எழுதுகிற சோர்ஸ் கோடை வந்து டேரெக்டாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண தேவையில்லை. ஒன்லி அந்த எக்ஸிக்யூட்டபிளாக இருக்கிறத மட்டும் கம்பைலர் தான் கோட் இஸ் ப்ரைவேட். கோட் இஸ் ப்ரைவேட். ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற கோடை வந்து EXE ஃபைலாக மாறிடும். அந்த EXE ஃபைலை நம்ம ஹியூமனால் அதை ரீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கொடுக்குற கோடு வந்து சோர்ஸ் கோடாக நீங்கள் கொடுக்காம அந்த EXE ஃபைலாக நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாலே உங்களால் அந்த கோடை ரன் பண்ண முடியும். பட் அது இன்டர்பிரட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடு வந்து என்னென்னா பப்ளிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா அது EXE ஃபைலாக மாற்றாது. நீங்கள் ஒவ்வொரு தடவுமே லைன் பை லைன் அது எக்ஸிக்யூஷன் நடக்கிறனால கோடு வந்து நீங்கள் அந்த சோர்ஸ் கோடை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அது வந்து அந்த நீங்கள் கொடுக்குற சிஸ்டமில் அந்த இன்டர்பிரட்டர் இருந்தாலே போதும் அது ரன் ஆகிரும். அதனால் கோடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாமே பப்ளிக்காக தெரியும். சோர்ஸ் கோடை நம்ம பப்ளிக்காக தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர். அண்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ போர்ட்டபிலிட்டி. நம்ம சொன்ன மாதிரி தான் இன்டர்பிரட்டர் பார்த்தீங்கன்னா இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ நீங்கள் விண்டோஸில் உங்களுக்கு விண்டோஸில் இன்டர்பிரட்டர் இருந்தாலே போதும் உங்களால் பைத்தான் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி லினக்ஸில் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் ரன் பண்ணலாம். பட் கம்பைலர் அப்படிங்கிறது நோ போர்ட்டபிலிட்டி. சப்போஸ் நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது விண்டோஸில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். திருப்பி அதை நீங்கள் லினக்ஸில் போட்டிங்கன்னா அது ரன் ஆகாது. ஸோ இது வந்து போர்ட்டபிள் கிடையாது. இன்டர்பிரட்டர் போர்ட்டபிள் லாங்குவேஜ். அடுத்து கம்பைலர் வந்து டிஃபிகல்ட் டு டீபக்கிங் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக நம்ம கோடிங் லாங்குவேஜில் எரர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பக்குன்னு சொல்லுவோம். அந்த பக்கை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்போசிட் வேர்டு தான் பார்த்தீங்கன்னா டீபக்கிங். ஆப்போசிட் நேம் தான் பார்த்தீங்கன்னா டீபக்கிங். ஸோ டிஃபிகல்ட் இன் டீபக்கிங். எதனால கம்பைலர் டிஃபிகல்ட் இன் டீபக்கிங் கஷ்டம் அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கம்பைலர் என்ன பண்ணோம்னா ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த 10 லைன்ஸையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிடும். ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ 10 லைன்ஸ் கோடு இருக்கிறப்ப உங்களுக்கு அதில் எரர் ஃபைன் பண்ணுறது ஈஸி. இப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கோட்ஸ் ஒரு 3000 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கிறப்ப அது கம்பைலர் என்ன பண்ணணும் மொத்தமாக அது EXE ஃபைலாக மாற்றி வச்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் டீபக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற ஈஸி டு டீபக். எதனால் அப்படின்னா இப்போ ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுகிறேன்.
ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இந்த மாதிரி நான் ரைட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போது ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு இன்டர்பிரட்டர் இது ரன் பண்ணும். ஓகே, இது கரெக்ட், இது சின்டாக்டிக்கலி கரெக்டாக இருந்தால் மட்டும் செகண்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். அதே மாதிரி தேர்ட் லைன். இப்போ இந்த லைனில் சப்போஸ் நான் எரர் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த லைனோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அடுத்த லைன் அது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டே பண்ணாது. இதுக்கப்புறம் எவ்வளோ கோட் இருந்தாலும் எக்ஸிக்யூட்டே பண்ணாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடும். அப்போ நீங்கள் எந்த லைனில் உங்களுக்கு இந்த எரர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் நம்ம இதில் வந்து இன்டர்பிரட்டரில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்டர் இன் எக்ஸிக்யூஷன். ஏன் எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்டர்னு சொல்லணும்னா இது கம்ப்ளீட்டாக இந்த கோடு பட்டு 100 லைன்ஸ் இருக்குன்னா 100 லைன்ஸுமே கம்ப்ளீட்டாக EXE ஃபைலாக மாற்றிடுறனால உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இன்டர்பிரட்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இது ஓவர் லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் இருக்கனால ஒரு 1000 லைன் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஒன்ல ஃப்ரம் ஸ்டார்ட் 1லேருந்து இப்படி ஒன்றா அது ரீட் பண்ணும். ஸோ இது எக்ஸிக்யூஷன் ஸ்லோவாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா மெயினாக கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறதுக்கு மெயின் டிஃப்ரென்ஸே இதுதான். இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? கிளியரா? இது வரைக்கும் கிளியர் தானே? ஓகே. ஓகே, அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் பைத்தான் வந்து என்னென்னா பைத்தான் நீங்கள் நிறைய யூடியூப் நிறைய இதில் நீங்கள் கூகுளெலாம் சர்ச் பண்ணி பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது கம்ப்ளீட்டாக ட்ரூத் கிடையாது. அதோட நீங்கள் பேக் எண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் வந்து போத் கம்பைலும் பண்ணும், அட் த சேம் டைம் இன்டர்பிரட்டர் வேலையும் செய்யும். அது எப்படிங்க ரியல் டைமாக உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த பைத்தான் நம்ம ஐடி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் CMDயில் அதை ஒர்க் பண்ணி காமிப்போம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? கிளியர் தானேங்க இது வரைக்கும்? இல்லை இது ஒரு கிளியர் தானே, எதாவது டவுட் இல்லைங்களா? ஓகே. இப்போ நம்ம ஒரு கொஷின் சொன்ன மாதிரி பைத்தான் வந்து ஏன் கம்பைல்னு சொல்கிறோம், இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் போத் கம்பைல்ட் அண்ட் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணுறதுல பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற கோடு வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட். இந்த சோர்ஸ் கோடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஐடியில் நீங்கள் ரைட் பண்ணுற கோடு தான் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடு. நீங்கள் எழுதுகிற கோடிங் தான் சோர்ஸ் கோடு. இந்த சோர்ஸ் கோடு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கம்பைலரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சோர்ஸ் கோடை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைட் கோடை கன்வெர்ட் பண்ணிடும். இது பைத்தானில் என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா .pyc அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். .py அப்படிங்கிறது பைத்தான் எக்ஸ்டென்ஷனு, இந்த சிங்கிறது அந்த கம்பைல்டு கோடோட எக்ஸ்டென்ஷன். இங்கே இருக்க நீங்கள் கொடுக்குற சோர்ஸ் பார்த்தீங்கன்னா .py ஃபார்மெட்டில் இருக்கும். பைத்தானை நீங்கள் சேவ் பண்ணுறப்போ .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ண முடியும். இந்த பைட் கோட் என்ன ஆகும் அப்படின்னா PVM அப்படிங்கிற இந்த இடத்துக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். PVM அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பைத்தான் விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறத இந்த விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது ஒரு பண்டில், ஒரு கண்டெய்னர் மாதிரின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த PVMக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் இருக்கும். இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது அது ஒரு ப்ரோக்ராம் தான். அது ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற சோர்ஸ் கோடை அந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணணும்னா மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணும். அதான் அதோட வேலை. அதுவும் ஒரு கோடிங் தான். அது சாஃப்ட்வேர் கிடையாது, அது ஒரு கோடிங் தான். அதுவுமே நம்ம பைத்தான் டெவலப் பண்ணுறப்ப இன்டர்பிரட்டர் வந்து என்ன ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கோடிங் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொடுக்குற சோர்ஸ் கோடை உங்களுக்கு இன்டர்பிரட்டராக கன்வெர்ட் பண்ணிடும். மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, இந்த இன்டர்பிரட்டருக்குள்ளே தான் இந்த பைத்தான் PVMக்குள்ளே தான் இன்டர்பிரட்டர் இருக்கும். இந்த இன்டர்பிரட்டர் தான் உங்களுக்கு கடைசியாக மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி தந்துடும். மெஷின் கோடு அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற சோர்ஸ் கோடு 0s and 1s ஃபார்மெட்டில் இருக்கும். இது வந்து மெஷின் ரீடபிலிட்டி, மெஷின் மட்டும்தான் ரீட் பண்ணும். நம்ம இதை வந்து நம்ம ஹியூமனுக்கு வந்து ரீட் பண்ண முடியாது. அந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டர்பிரட்டர் கிடையாது, இது இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் கிடையாது, போத் கம்பைல்டு அண்ட் இன்டர்பிரட்டர் நடக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சோர்ஸ் கோடு ஃபஸ்ட்டு கம்பைலருக்கு போகும், அடுத்து இந்த கம்பைலரோட வேலை வந்து பைட் கோடை கன்வெர்ட் பண்ணிக்கும். இந்த பைட் கோடை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த பைட் கோடை நம்ம டேரெக்டாகவே நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணி பைட் கோடை நீங்கள் எப்படி நம்ம கோடு வந்து பைட் கோடில் இருக்குது, அந்த .pyc இந்த ஃபார்மெட்டில் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரியல் டைமாக இப்போ பார்ப்போம்.
அடுத்து இந்த பைட் கோடு பார்த்தீங்கன்னா பிவிஎம்க்கு போகும். பிவிஎம் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளே இதுக்குள்ளே இருக்கிறத நிறைய லைப்ரரிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ப்ரோக்ராமோட வேலை நீங்கள் கொடுக்குற இந்த சோர்ஸ் கோடை மெஷின் கூட கன்வெர்ட் பண்ணிடும். இதனால தான் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து போத் இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைல்டு லாங்குவேஜ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ங்க, நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்குங்களா இதில்? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போகலாம்ல. எந்ததுங்க? எது? இன்டர்பிரட்டர் வந்து மெஷினில் கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் புரியலங்க. இன்டர்பிரட்டர் வந்து மெஷினில் வந்து கன்வெர்ட் ஆகும். மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணோம். ஆமாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னு கேட்கல. இப்போ இந்த பிவிஎம்குள்ளே தான் இன்டர்பிரட்டர் இருக்கும்னு சொன்னேன். இது வரைக்கும் எந்த டவுட் இல்லை. இந்த பிவிஎம்குள்ளே தான் இந்த இன்டர்பிரட்டர் கோடிங்கை எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது பைத்தான் டெவலப் பண்ணவங்க. இந்த நீங்கள் கொடுக்குற சோர்ஸ் கோடு, இந்த பைட் கோடு இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த பைட் கோடு இந்த இன்டர்பிரட்டருக்குள்ளே போகும். இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணோம்னா இந்த இருக்கிற, ஏன்னா நம்ம மெஷினுக்கு வந்து ஒன்லி வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும்தான் அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கொடுக்குற கோடிங், இப்போ இஃப் நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க, இது வந்து ஒரு கண்டிஷனல் லாஜிக்கல் ஒரு கண்டிஷன். இந்த இஃப்ங்கிற லெட்டர் வந்து என்னென்னா இந்த டேரெக்டாக நம்ம மெஷினுக்கு புரியாது. ஓகேவா? அந்த மெஷினுக்கு புரியாதனால நம்ம இது வந்து மெஷின் கோடை மாற்றுவோம். இப்போ இந்த இஃப்ங்கிறதுக்கு ஒரு மெஷின் கோடு இருக்கும், சம்திங் 0101 ஏதோ இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். இந்த 01 மாற்றுறதோட வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரட்டர். அதாவது டைரெக்டாக நீங்கள் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் கோடாக வந்து உங்களுக்கு மாற்றிட்டுறது தான் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டரோட மெயின் கான்செப்ட். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நீங்கள் எழுதுகிற லாங்குவேஜ் தான். ஸோ பைத்தான், ஜாவா இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். இதை கன்வெர்ட், இந்த லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் கோடு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இருக்கும். இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு ரன் ஆகும் மெஷினில். இப்போ புரிஞ்சுங்களா? எதுவும் டவுட் இல்லை? ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக். இன்டர்பிரட்டர்னா என்ன, கம்பைலர்னா என்ன. பைத்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பைத்தான் வந்து போத் கம்பைல்டு அண்ட் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ், எங்கேயுமே மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் சைட் பை சைடு கூட பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதனால் சைட் பை சைடு கூட நோட் பண்ணிக்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சைடில் என்னோட சேர்ந்தே கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இருங்க, 1 செகண்ட். பைத்தான் இன்ஸ்டலேஷன். பைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸில் டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகியிருக்காது. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம போய் இன்ஸ்டால் பண்ணுவோம். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அதுக்குடைய ஐடிஇ அப்படிங்கிறது ஒன்று இன்ஸ்டால் ஆகும். ஐடிஇ இதை பற்றி இது ஐடியா இருக்காங்களா? ஐடிஎல்இ அப்படின்னு இருக்கும். ஐடிஎல்இன்னு எதுவும் தெரியுமா உங்களுக்கு? ஐடிஇ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதான் அதே ஃபுல் இதாக தெரியுமா இதை பற்றின்னு கேட்குறேன். ஓகே, நோ இஷ்யூஸ்ங்க. ஐடிஎல்இ அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி டேரெக்டாக உங்களால் சிஎம்டிலையும் உங்களால் ரன் பண்ண முடியும். சிஎம்டினா தெரியும்ல, நம்ம மெஷின் நம்ம இதில் இருக்க லேப்பில் இருக்கும்ல சிஎம்டி ப்ராம்ப்ட்.
சிஎம்டி தெரியுமில்லங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம்ல. ஓகே, நம்மளால் டேரெக்டாக சிஎம்டிலையும் பைத்தானை ரன் பண்ண முடியும். பட் நீங்கள் பைத்தானை நம்ம பிகினர்ஸாக லேர்ன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் ஆகிறப்ப அந்த ஐடி லேர்ன் ஆகும். ஐடிங்கிறது ஒரு பிளேஸ் தான். நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரோக்ராமை ரைட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ புரிஞ்சுங்களா ஐடிஎல்இ அப்படின்னா என்ன அப்படின்னு? இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைல்ல? இல்லை. ஓகே, இப்போ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். கரெக்டாக ஒரு நோட் பண்ணிக்கிறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். ஃபஸ்ட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி பைத்தான்னு நல்லா டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வர இந்த அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும், டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.12.1 இருக்குது. நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறைய பக்ஸ் இருக்குன்னு கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன் தான் நம்ம எப்போயுமே டவுன்லோட் பண்ணிக்கணும். அது எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன் தான் நம்ம எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கணும். லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். ஸோ அது ஸ்டேபிளான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கும் பாருங்கள், 3.12 வந்து பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3.11 பார்த்தீங்கன்னா பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10லேருந்து இன்னும் செக்யூரிட்டி அப்டேட் இன்னும் வரல. ஸோ நம்ம ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன் பார்க்குறது 3.12 டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேபிளான வெர்ஷனுக்காக. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பைத்தான் 1.12.1 இருக்குது. இதில் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணி இங்கே உள்ள கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே ரெக்கமெண்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் 64 பிட் அப்படின்னு இருக்கும். இது நம்ம சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். 32 பிட் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 64 பிட்னா இதே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கமெண்டடுங்கிறத நீங்கள் இதில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை நோட் பண்ணுறீங்களா இல்லை கூட பண்ணுறீங்களா? நோட் பண்ணிக்கிறாங்க. லேப்டாப்பில் நாளைக்கு தான் வருவாங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும். இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு EXE ஃபைலில் டவுன்லோட் ஆகும். இதை கிளிக் பண்ணி எனக்கு வந்து ஏற்கனவே இருக்குது இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால்னு அது கேட்குது. ஆனால் உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவீங்களா அது மாதிரியே டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்கனவே இருக்கனால நான் பண்ணலை அதனால். ஓகேவா? நாம் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதை மட்டும் சொல்லிடுறேன், மறக்காமல் அதை பண்ணிடணும். இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அன்செக்கில் இருக்கும். இதில் வந்து ரெண்டுமே அன்செக்கில் இருக்கும். இந்த ஆட் python.exe to pathன்னு இருக்கும். இதை மட்டும் என்னென்னா கடைசியில் செக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு இந்த இது காமிக்கும். இந்த இன்ஸ்டாலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கே கேன்சல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபினிஷ்னு மாறிடும். அதை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு கொடுத்து இப்போ நார்மல் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் இருக்குது, தெரியுதா? இது மட்டும் நோட் பண்ணி மறக்காமல் இது மட்டும் கொடுத்து இது கொடுக்கலன்னா ஒன்று பண்ணலாம். அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். இதை கொடுக்காம மறந்துட்டிங்கனாலும் இன்னொரு இதில் நம்ம ஆட் பண்ணலாம். அதை நான் சொல்கிறேன் அடுத்து எப்படின்னு. இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்ஸ்டால்னு இந்த மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அடுத்து அப்படியே லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சோன்னே ஃபினிஷ் அப்படிங்கிற காமிக்கும். கொடுத்து ஃபினிஷ் கொடுத்து நீங்கள் முடிச்சிடணும். இன்ஸ்டால் பண்ணி
நோட் பண்ணி வச்சாங்க. ஆ ஆ ஆமாம், சப்போஸ் அந்த இது கொடுக்காம விட்டா நெக்ஸ்ட் என்ன வரும்? அது சொல்கிறேன் பாருங்கள். கொடுக்காம விட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் அந்த சிஎம்டியில் போய் உங்களால் இந்த பைத்தான் வந்து நம்ம ரன் பண்ண முடியும். சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, நீங்கள் இதை கொடுக்காம ரன் பண்ணிவிட்டு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்போ நான் இது கொடுக்குறேன்னு ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே போய் நான் பைத்தான் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வராது. ஏன்னா சிஎம்டியில் அக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆடு பைத்தான் வேரியபிள்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்காக ஓகே. நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்க, அதை நம்ம எப்படி மேனுவலாக ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு உங்கள் ஸ்டார்ட் பட்டனில் டைப் பண்ணிக்கோங்க. எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும். இது தெரியுதுங்களா? என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் சிஸ்டம் வேரியபிள்ஸ்ன்னு இங்கே இருக்கும். இங்கே கீழே இருக்க பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ்ன்னு இந்த இதில் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இதில் உங்கள் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு முதல்ல பார்க்கணும். உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு பைத்தான் அப்படின்னு. மேக்ஸிமம் டெஸ்க்டாப்பில் தான் இருக்கும். எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா நீங்கள் கொடுக்குறப்ப கேட்டிருக்கோம் ஃபஸ்ட்லேயே சி ட்ரைவ்லையா உங்கள் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப சிஆர் டியான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதை இங்கே வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ன்னு இருக்குல்ல, இருங்க நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியலன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. உங்களோட ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல கீழே, இதில் வந்து பைத்தான் டைப் பண்ணுங்க. சும்மா டைப் பண்ணிங்கன்னா இந்த ஐடின்னு வருதா, இந்த ஐடியை ஓப்பன் பண்ணி ஃபைலில் போய் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். இதை சேவ் பண்ணிங்கன்னா அது எப்படி அந்த ஃபைல் இருக்க இடத்துக்கு நம்ம கொண்டு போயிடும். இது வந்துருச்சு பார்த்தீங்களா? என் சிஸ்டமில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா லோக்கலில் ப்ரோக்ராம்ஸில் பைத்தான்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே பைத்தான் 3.12 அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது. ஓகே, இந்த பாத்தை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி அப்படியே நம்ம அந்த எடிட் வேரியபிள்ஸ்க்கு போனோம்ல, இந்த இதில் இந்த வந்தோம்ல அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில், இதில் வந்து கீழே எடிட்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே காமிக்கும். உங்களுக்கு ஒரு நியூன்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். இதுக்கு ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. பைத்தான்னு கொடுத்து என்ன வேல்யூங்கிறதுல இந்த ஃபைலை உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். கொடுத்தீங்கன்னா இது ஆட் ஆயிரும். பைத்தான் ஆட் ஆயிடுச்சுங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கடைசியாக. அது கொடுத்துட்டிங்கன்னா தேவையில்லை, பிரச்சனை இல்லை. இருந்தது ஆட் பாத் டு அந்த EXEன்னு இருந்துச்சுல, python.exe to path, இது கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு நம்ம கீழே இந்த சர்ச் பாரில் டைப் பண்ணி அதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்குள்ளே போய் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும். அதில் அந்த உங்கள் பைத்தான் எங்கே இன்ஸ்டால் ஆகியிருக்குங்கிறத மட்டும் கரெக்டாக செக் பண்ணி அதோட டைரக்டரியை ஃபுல்லாக காப்பி பண்ணி இதில் போட்டுருங்க.
ஓகேங்க. அப்படி பைத்தான் எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு தெரியலன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னு ஒரு மெத்தட் சிம்பிளாக உங்கள் இதில் சர்ச் பைத்தான்னு சும்மா சர்ச் பண்ணிங்கனாலே ஐடி வரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஐடி எலியன்னு வந்துருக்குங்களா, இதில் போய் சும்மா ஒரு நியூ ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலில் போனீங்கன்னா நியூ ஃபைல்னு கேட்கும். கொடுத்துட்டு சும்மா கண்ட்ரோல் சேவ்னு கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஓகேங்க. அந்த பாத்தை காப்பி பண்ணிட்டு இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் போட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் பைத்தான் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரொசீஜருங்க. இது எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ரொசீஜர் எதுவும் டவுட் இருந்தால் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி போய் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து கேளுங்க. அப்படி எது இன்ஸ்டாலில் எது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. இன்ஸ்டால் பண்ணுறது எதுவும் டவுட் இல்லைங்க. ஓகே. நான் பேக்கப் வந்தப்பறம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதை ஒர்க் பண்ணிவிட்டு அது இன்ஸ்டால் ஆகலை அப்படிங்கிறப்ப எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்க. ஓகே. இப்போ இன்னிலேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக அப்படியே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எதுவும் ஐடியா இருக்கா? வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸ் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நேம் கொடுப்பீங்க. எல்லா ப்ரோக்ராம் இது பைத்தானுக்கு மட்டும் கிடையாது. எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு வேரியபிள் ஒரு டேட்டாவை நம்மளால் டேரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேட்டா அப்படிங்கிறது என்ன, நீங்கள் கொடுக்குற இன்புட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது 5ஆக இருக்கலாம், அது ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸாக இருக்கலாம், பேராக கூட இருக்கலாம். இப்போ பைத்தான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு டேட்டா. இதுதான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டாவை நம்ம ப்ரோக்ராமிங்கில் டேரெக்டாக நம்மளால் நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் 5ன்னு கொடுத்தீங்கன்னா அது டேரெக்டாக மெமரியில் ஸ்டோர் ஆகாது. ஸோ இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்னா, ஒரு வேரியபிளை இனிஷியேட் பண்ணி, இப்போ நான் ஒரு வேரியபிள், அது எந்த வேரியபிள் நேமிங் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அது என்ன நம்பர்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது, அது கண்டிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் A = 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா இது பாசிபிள். பட் நீங்கள் ஒரு நம்பர் = நம்பர்னு கொடுத்தீங்கன்னா இது என்னென்னா ராங் மெத்தட். இப்படி நம்மளால் அசைன் பண்ண முடியாது. இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A = 5 அப்படிங்கிறது இந்த நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அசைன் ஆகும். இந்த கொடுக்குற இந்த 5ங்கிற டேட்டா மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஒவ்வொரு மெமரியிலையுமே மெமரி அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு மெமரிக்குமே ஒரு ஒவ்வொரு நீங்கள் மெமரியில் எந்த டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் ஒரு அட்ரஸ் இருக்கும். அட்ரஸ் எப்படின்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸில் தான் இருக்கும். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு 32 பிட்டு, உங்கள் சிஸ்டமை பொறுத்து 32 பிட் 64 பிட் இருக்கும். இப்போ நம்ம ரியல் டைமாக எப்படி அந்த மெமரி அட்ரஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1001ன்னு நான் ஒரு அட்ரஸ் எடுத்துக்கிறேன். இந்த 5 பார்த்தீங்கன்னா இந்த 1001 அட்ரஸில் இருக்கும், ஸ்டோர் ஆகிருக்குன்னு ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா A = 5 நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க. இந்த 5 பார்த்தீங்கன்னா 1001ல் இருக்கும். இந்த ஏங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ எப்போலாம் நீங்கள் ஏவை நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதில் என்ன நடக்கும்னா பேக்கெண்டில் உங்களுக்கு ஏங்கிறது 1001 கால் பண்ணோம். இந்த 1001க்குள்ளே இருக்கிற 5 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் மீன்ஸ் இது கால் ஆகும். எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். இதுதான் வேரியபிள்ஸ் கான்செப்ட். ஒரு பேசிக் வேரியபிள் கிரியேட் பண்ணுறது. பைத்தானில் எப்படி நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க, சிம்பிள். A = 0ன்னு விட்டாலும்
இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியல் வேல்யூஸ் ஒன்று நீங்கள் அசைன் பண்ணணும். வெரி சும்மா அப்படி ஏ அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்து நீ அசைன் பண்ணி வைக்கணும். ஒரு இனிஷியலைஸ் பண்ணணும். நான் ஏங்கிற வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களோட உங்களோட மெஷினுக்கு சொல்லணும், நான் ஏன்னு ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ண போகிறேன், அந்த ஏங்கிற வேரியபிளில் இந்த 5ங்கிறத இதை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எதுவும் டவுட் இருக்குங்களா வேரியபிள்ஸில்? சிம்பிள். அதான் வேரியபிள் கிரியேட் பண்ணுறது. வேரியபிள் எப்படி பேக்கெண்டில் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் டேரெக்டாக ஏக்குள்ளே தான் இந்த 5 இருக்குன்னு நம்ம எப்பயுமே படித்தது வந்து இந்த ஏக்குள்ளே இந்த 5 இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஏல 5 இருக்காது. இந்த ஏ வந்து என்ன பண்ணும்னா ஏ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து என்னென்னா 1002 அப்படிங்கிற ஒரு அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5ங்கிறது வந்து என்னென்னா 1001 அப்படிங்கிற ஒரு அட்ரஸில் ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த ஏங்கிறது வந்து என்னென்னா இந்த 5 வந்து என்னென்னா பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஏவை நீங்கள் கால் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த 5 வந்து உங்களுக்கு வரும். அந்த அந்த மெமரி அட்ரஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ரெட்ரீவ் ஆகும். அதை 5ஆக இருக்கலாம். அது என்ன டேட்டா நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா உங்களுக்கு ரெட்ரீவ் ஆகும். சிம்பிள். வேரியபிள்ஸில் இருக்கிற கான்செப்ட் இதுதான். பைத்தானில் எப்படி வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ரியல் டைமாக அப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பாரில் எப்பயும் போல் பைத்தானை சர்ச் பண்ணிங்கன்னா IDLE அப்படின்னு வரும். எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த விண்டோ தான் ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ இப்படி தான் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் மோட் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷெல் ஏன்னா பைத்தான் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க இந்த சிம்பிளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா செவ்ரான் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் இது ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா செவ்ரான் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இதுதான் பைத்தான் ஷெல். இதில் இந்த இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கிற மாதிரியே ஒர்க் ஆகும். ஒரு சிம்பிள் நீங்கள் உங்களோட கோடிங்கை செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 5 + 4 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 9 அப்படிங்கிற மாதிரி அவுட்புட் கொடுக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு கிடையாது. இது வந்து நீங்கள் உங்களால் அந்த முன்னாடி கொடுத்த அந்த வேல்யூஸை உங்களால் எடுக்க முடியாது. இந்த வேல்யூஸை உங்களால் எடுக்க முடியாது. இங்கே இருக்குங்களா 5 + 4 அப்படிங்கிற இந்த வேல்யூ உங்களை திருப்பி எடிட் பண்ண முடியாது உங்களால். ஒன்ஸ் நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. சிம்பிள். உங்களோட கால்குலேஷன், உங்களோட கோடிங் செக் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் இந்த பைத்தான் ஷெல்லில். நீங்கள் ரியல் டைமாக கோடு எழுதுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் போனீங்கன்னா நியூ ஃபைல் கொடுத்துட்டு ஃபைலில் நியூ ஃபைல் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பைத்தான் கூட ஃபுல்லாக இதில் தான் டைப் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா சேவ் பண்ணிடுங்க. ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு அதில் சேவ் பண்ணி அதில் உங்கள் கோடிங் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து நான் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் போட்டு கோட்ஸ் இதெல்லாம் நான் சேவ் பண்ணியிருப்பேன் வேரியபிள்ஸ் அப்படின்னு. இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே நோட் பண்ணிங்கன்னா variables.py அப்படின்னு வந்துடும். ஸோ பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .py எக்ஸ்டென்ஷன்ஸ்னால் இந்த வேரியபிள்ஸ் வந்து பைத்தான் ஃபைல் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டென்ஷன் .py அப்படின்றது. பைத்தானில் எப்படி வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுவீங்கன்னா a = 0 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இனிஷியலைஸ் ஆகிடும். 0ங்கிறதுல அது நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். b = 5 இது மாதிரி, c = 10 இது மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். நேமிங் கொடுக்குறப்ப இந்த மாதிரி 5 = 5ன்னு நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். இப்போ ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல்ல சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரன் மாடியூல்னு இருக்கும். இல்லைனா உங்கள் ஷார்ட்கட் கீ வந்து F5 கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அது ரன் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எரர் காமிக்கிது பார்த்தீங்களா? இது என்ன எரர்னா cannot assign to literal here அப்படின்னு ஒரு அசைன் காமிக்குது. ஏன்னா ஒரு நம்பரை நீங்கள் ஒரு நம்பர்லேயே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இன்டர்பிரட்டர்னா என்ன அப்படிங்கிறது இதில் மூலமாக ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல எரருங்கிறது உங்களால் ஈஸியாக டீபக் பண்ண முடியுது பார்த்தீங்களா?
இப்போ உங்களுக்கு இந்த லைனில் எரர்னா உங்களுக்கு இப்போ நான் இதுக்கு அடுத்த லைன் ஒன்று டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு கரெக்டான லைன் தான் டைப் பண்ணுவேன் பாருங்கள். இப்போ A=5 திருப்பி கொடுத்து சேவ் பண்ணி இப்போ இதை ரன் பண்ணுறேன். கரெக்டாக பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அப்படின்னு காமிக்குதா? ஸோ பைத்தான் வந்து நம்ம டீபக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது மாதிரி நீங்கள் 100 கோட்ஸ் நீங்கள் எழுதியிருந்தாலும் எந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல எரர்னா இது வரைக்கும் தான் உங்களுக்கு பைத்தான் ரன் ஆகிருக்கு. இந்த கோடு பார்த்தீங்கன்னா ரன்னே ஆகலை. ஓகேவா? அதனால தான் நம்மளுக்கு வந்து லைன் பை லைன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு AC=0 செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக வந்து இந்த லைனில் எரர் இருக்கனாலும் உங்களுக்கு எரர் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா அது? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ். இப்போ அந்த லைன் மூவ் பண்ணிட்டா எதுவும் வராது இல்லையா? அந்த லைன் எடுத்துட்டிங்கன்னா எரர் வராது. உங்களுக்கு கோடு பார்த்து இப்போ பாருங்களேன், இந்த லைனை நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரன் F5 கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆயிடுச்சு. கோட் ரன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் அவுட்புட்டில். நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லலை, பிரிண்ட் பண்ணு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஒன்லி அசைன்மெண்ட் தான் நான் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு இப்படி வந்திருக்கு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. எரர் எதுவுமே வரல பார்த்தீங்களா? இதே நான் திருப்பியும் நான் 5 இதை ஒன்று இப்படி நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா வராது. எரர் காமிக்கிறீங்களா? இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ முன்னாடி சொன்ன கான்செப்ட்டுக்கு இதுக்கு அப்படியே ரிலேட் பண்ணிக்கோங்க. இன்டர்பிரட் இதுலேருந்து இன்டர்பிரட்டருக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்டர்பிரட்டர்னா என்ன அப்படின்னு. அப்படியே ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே முதல் சொன்னதெல்லாம் இப்போ வேரியபிள்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன். எதுவும் டவுட் இல்லை எனக்கு வரைக்கும்? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு நான் ஒரு கோடு நான் இப்போ கொடுக்குறேன். இந்த லைன் எனக்கு ரன் ஆகக்கூடாது. ஆனால் நான் எழுதியிருப்பேன், இந்த கோடை நான் எழுதியிருப்பேன். இந்த கோடு எனக்கு வந்து ரன் ஆகக்கூடாது. அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் கொடுத்துருக்க கோடு உங்களுக்கு எரர் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இடம் அந்த கோடு இப்போ எனக்கு ரன் ஆகக்கூடாது. பட் அந்த கோடை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஐடியில் வச்சுருப்பேன், அந்த கோடிங்கில் எழுதியிருப்பேன். அந்த கோடு எனக்கு ரன் ஆகக்கூடாது. அப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இப்போ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட். இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த சிம்பிளில் பைத்தானில் எந்த சிம்பிள், ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. பைத்தானில் எந்த லாங்குவேஜ்னா ஹேஷ் சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் லைன் கமெண்ட். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட் வந்து இந்த மாதிரி 3 கோட்ஸ் கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு லைனுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேஷ் கொடுத்து ஏபிசி இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த லைன் ரன் ஆகாது. திருப்பி இன்னொரு லைனில் எனக்கு ஒரு கமெண்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் ஒரு கமெண்ட் இப்படி கொடுத்தாகணும். இந்த மாதிரி ஹேஷ் சிம்பிள் கொடுக்கணும். பட் மல்டிலைன் கமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃப், நீங்கள் ஒரு கோடிங்கில் ஒரு பெரிய சென்டென்ஸ் எழுத போகிறீங்க. அந்த சென்டென்ஸ் எனக்கு ரன் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 3 கோட்ஸில் கொடுத்துக்கலாம். இந்த 3 கோட்ஸ்க்குள்ளே திஸ் இஸ் பைத்தான் கோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் வெல்கம். இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிகிற இடத்துல எண்டாகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கோட்ஸ் கொடுத்து நீங்கள் எண்ட் பண்ணிடணும். கோடில் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ இந்த லைன் நம்ம பார்த்தப்போ இந்த லைன் உங்களுக்கு எரர் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த லைனை நீங்கள் கமெண்ட்ஸில் இப்போ இந்த ஹேஷ் சிம்பிள் கொடுத்து கமெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அதே ப்ரோக்ராம் ரன் ஆகுதா? ஏன் அப்படின்னா இந்த லைனை வந்து இக்னோர் பண்ணிடுறேன் இன்டர்பிரட்டர். இது வந்து இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன கோடு எழுதினாலும் இப்போ A=5 அப்படின்னா இதுக்கு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்துக்கலாம், ஸ்டோர் A25 அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைன் ரன் ஆகாது. இப்போ கொடுத்து நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன், அந்த 5ங்கிற லைன் ரன் ஆகும். இந்த லைனை பார்த்தீங்கன்னா அது இன்டர்பிரட்டர் எடுத்துக்காது. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ இதே மல்டிலைன் கமெண்ட் அப்படிங்கிறது
இப்போ இந்த லைனில் நான் வந்து கீழே வந்து ஒரு என்ட்ரு அடித்து இன்னொரு லைன் இப்படி நான் டைப் பண்ணுறேன், ஏதோ ஒன்று இந்த மாதிரி டைப் பண்ணுறேன் அப்படின்னா இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். எரர் வருதா? இந்த சிம்பிள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு ஒரு நேம் எரர் காமிக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று FOIKJன்னு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி மல்டிபிள் லைனில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய் இந்த சிம்பிள் கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி அதுக்கு பதிலாக இருக்கதான் மல்டி லைன் கமெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 கோட்ஸ் கொடுத்து இந்த 3 கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் எத்தனை லைன் வேணால் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரன் ஆகாது. ஒன் செகண்ட். இது மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு எரர் வருது. இந்த மல்டி லைன் கமெண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சிங்கிள் லைன் வரைக்கும் புரிஞ்சுங்களா? சிங்கிள் லைன் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்து வேரியபிள்ஸு பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம், வேரியபிள்ஸ் பார்த்துருக்கோம், அடுத்து கமெண்ட் பார்த்துருக்கோம், அடுத்து இன்டர்பிரட்டர்னா என்ன, கம்பைலர்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். எதுவும் டவுட்ஸ் இல்லை இது வரைக்கும்? அந்த மல்டி லைன் மட்டும் ஒன்ஸ் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி. இன்னைக்கு கிளாஸில் எதுவும் டவுட் இருக்குங்களா இந்த மல்டி லைன் தவிர? ஓகேங்க. பைத்தான் அதை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து மண்டே நம்ம கிளாஸ் இருக்கும். ஸோ மண்டே உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் அதில் கேளுங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ.